இந்திய பங்குச்சந்தை மார்ச் 9ஆம் தேதியான இன்னைக்கு ஒரு கடுமையான சரிவோட தான் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் மட்டுமே முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அவங்களோட பணத்தை பங்குச்சந்தையில் இன்னைக்கு இழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அப்படி என்னதான் நடந்தது, வாரத்தினுடைய முதல் நாளான இன்னைக்கே மார்க்கெட்டே இவ்வளோ கரெக்ஷன்ஸை வந்து காமிச்சிருக்கு, இதுக்கு பின்னாடி என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மார்ச் 9ஆம் தேதி பங்குச்சந்தை ஓப்பன் ஆகும் போதே முதலீட்டாளர்களுக்கு எல்லாம் ரொம்ப ஷாக் கொடுக்குற விதமாக தான் இந்த ஓப்பனிங் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். நிஃப்டியோட வேல்யூ எல்லாம் பார்த்தோம்னா 24,000 அப்படிங்கிற அந்த பெஞ்ச் மார்க் நம்பரையும் உடைச்சிட்டு அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே இந்த கரெக்ஷனா, இப்படி ஒரு ஷாக் நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கச்சா எண்ணெயோட விலை பயங்கரமாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஆப்வியஸாக கச்சா எண்ணெயோட விலை இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்குன்னா இதோட இம்பேக்ட் பங்கு சந்தையில் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தது தான். அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கடுமையான சரிவோடு தான் ஓப்பன் ஆனது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 2300 புள்ளிகள் டவுன்ஃபாலோட 7733 புள்ளிகளோட ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. இது கிட்டத்தட்ட 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சென்செக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2% வரைக்கும் சரிவு சந்திச்சு 23,800 புள்ளிகளோட மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுலையுமே இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் கரெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக முதலீட்டாளர்கள் மத்தியில் இது ஒரு அச்சத்தை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லும்போது முக்கியமான அவங்க குறிப்பிடுற சில விஷயங்கள் ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடந்துட்டு இருக்கிற போர். ஸோ இந்த போர் பதற்றம், இதனால் ஏற்படுற விளைவுகள், இந்த விளைவுகள்னால ஏற்படுற தாக்கம், இந்த ஒரு சர்க்கிள் தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வந்து இப்போ டிசைட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நடந்துட்டு இருக்கிற போர் பதற்றம் எவ்வளவு டீப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். உதாரணத்துக்கு ஈரான் சைட்ல இருந்து கச்சா எண்ணெய் அதிகமா வெளியில வர்ற ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை வந்து அவங்க தடை செய்யறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் யூஎஸ், இஸ்ரேல் மாதிரியும் அவங்களோட நட்பு பாராட்டுற நாடுகளுக்கு மட்டும்தான் நாங்க தடை விதிக்கிறோம், இந்தியா, சைனா மாதிரியான நாடுகள் நடுநிலை வகிக்கிறவங்களோ இல்ல யூஎஸ், இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்களோ இந்த பகுதியை தாராளமா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனாலும் கூட தொடர்ந்து இந்த போர் பதற்றம் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால ஈரான் மேல யூஎஸ் தரப்புல இருந்தும் அட்டாக் பண்றாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் நிறுவனங்கள் இதெல்லாம் கடுமையான அளவுல பாதிக்கப்படுது. பதிலுக்கு ஈரான் தரப்புல இருந்து யுஏஇ மேல கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ அங்க எண்ணெய் உற்பத்தி பண்ற ஆலைகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இப்படியெல்லாம் நடக்கிறதுனால இந்த கச்சா எண்ணெய் சம்பந்தமான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், அதை ப்ராசஸ் பண்ற பிளான்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றாங்க. இல்லைன்னா அது அந்த போர் சூழல்ல அது வந்து தகர்க்கப்படுது அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். இந்த ஒரு மூவ்னால உலகம் முழுக்க கடுமையான அளவில் இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த சூழ்நிலையில யூஎஸ் தரப்புல இருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தேக்கி வச்சிருக்கிற பல மில்லியன் டாலர் மதிப்பு மிக்க இந்த கச்சா எண்ணெய் பேரல்கள்லாம் இருக்கு, பட் அதை நாங்க இப்போ மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ண போறதில்லை அப்படின்னு தெரிவிச்சுட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில உலகம் முழுக்க கச்சா எண்ணெய்க்கான தட்டுப்பாடு ஏற்படதான் செய்யுது. கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று, விலை பயங்கரமா ஏறும், அதுக்கப்புறமா அதை சார்ந்த கமாடிட்டிஸான பெட்ரோல், டீசல் இதுக்கெல்லாம் தட்டுப்பாடு வரும், அதே மாதிரி விலை பயங்கரமா உயரும். ஸோ பெட்ரோல், டீசல் மாதிரியான பொருட்களுக்கு விலை உயருது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு நாட்டினுடைய இன்ஃப்ளேஷனையும் பொருளாதாரத்தையும் பாதிக்க தான் போகுது. இந்த மாதிரியான சூழ்நிலை நிலவரதுனால தான் பங்குச்சந்தையில இது ஒரு கடுமையான இறக்கமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த க்ரூட் ஆயிலை சுத்தி நடந்துட்டு இருக்கிற போர் பதற்றத்தினால க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஜாஸ்தியாவே உயருது அப்படின்னும் அதோட இம்பாக்ட் தான் பங்குச்சந்தைகள்ல இருக்கு அப்படிங்கிறதும் மார்க்கெட்டை தொடர்ந்து கவனிக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தா இருக்கு. ஸோ அந்த வகையில் தான் இதில் இந்தியன் மார்க்கெட்டும் எந்த வகையிலும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நிஃப்டி 24,028 புள்ளிகளோடவும் சென்செக்ஸ் 77,566 புள்ளிகளோடவும் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ரெண்டு இண்டெக்ஸுமே கிட்டத்தட்ட 1.7% வரைக்கும் ஒரு டவுன்ஃபாலோட தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மார்க்கெட்டோட நிலவரம் இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆறுதல் கொடுக்குற மாதிரி தங்கத்தினுடைய விலையும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கடுமையான அளவுல வரலாற்றுல இது வரைக்கும் இல்லாத வகையில அது வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஆப்வியஸா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஜாஸ்தி ஆகுது, டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகுது, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆக ஆக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? மார்க்கெட்ல நடக்கிற இந்த ஒரு கரெக்ஷனை நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறீங்களா, இல்ல இது உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குதா? உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.